ஒரு ஆக்ஷன் பண்றாரு, அதை பத்தி உங்களுக்கு அதையும் சினிமாத்தனமா இருக்கும் அப்படிங்கிறீங்களா? இல்ல அப்புறம் என்ன அப்புறம் அப்புறம் செக் இழுத்து செம்மல அவரு. நாங்க உங்களை பாட்டு பாட சொல்லி கேட்கல, சினிமா வசனம் பேச சொல்லி கேட்கல, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்து சொல்ல கேட்கல. சொன்னது யார்? மக்களை ஏமாத்துனது. நான் வந்துட்டா உங்க அண்ணே, உங்க நண்பே, உங்க தம்பி, உங்க மகன், உங்க தலைவன் விஜய் நான் வந்துட்டேன். இன்னும் உட்காந்துட்டு எனக்கு இன்னும் 6 மாசம் டைம், 6 மாசம் டைம் வேற எங்க நீங்க உங்களுக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது. புரியல. உங்க சொந்தக்காரர் தானே, அவர் தான் டான் நிழல் தாதான்றாங்க அவரை அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அப்ப அதுக்கு பதில் சொல்லாம உட்காந்துட்டு நான் யாரோ பாத்தீங்களா 50 ஆண்டு காலமாக எல்லாரும் இல்லாத அண்ணே உருவாக்கிட்டாரு அப்படின்னாரு. அது அந்த நேரத்துல மட்டும் கரண்ட் கட் ஆயிடுது. மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க துரை தமிழ் செல்வன், திமுகவின் மாநில செய்தி தொடர்பாளர். அவரிடம் இன்றைக்கு நடந்துட்டு இருக்க அரசியல்ல பரபரப்பான விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சட்டப்பேரவையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஒரு பக்கம் இன்றைய சிஎம், இன்னொரு பக்கம் முன்னாள் டெப்டி சிஎம், இவங்களுடைய அணுகுமுறை எந்த அளவுக்கு இருக்கு உங்களுடைய பார்வை? அதாவது சட்டமன்றம் என்பது ஒரு மக்கள் மன்றம். 234 சட்டமன்ற உறுப்பினர்களோட அங்கம். அவர்கள் யாருன்னா தமிழ்நாட்டோட வாக்காளர்களோட அடையாளம். இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்றம் இன்றைக்கு பதில் பேச முடியாமல் தவித்து கொண்டிருப்பது என்று எங்களுக்கு வருத்தமாக இருக்கு. நாங்க ஒரு முதலமைச்சரை பார்த்து எங்களுக்கு இப்படிலாம் ஒரு நிலை வந்ததே கிடையாது. ஒரு முதலமைச்சரை பார்த்து பேசுங்கன்னு சொல்றோம். நேத்து பேசல, இன்னைக்கு பேசிட்டு என்ன சொல்றாருன்னா தேவையில்லாத கருத்தெல்லாம் சொல்றாரு. உடனே அவர் எந்திரிச்சு சொல்றாரு பேசுன்றாங்க. பேசுனா என்ன ஆகுன்னு தெரியல. 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் ஆட்டம் கண்டிச்சு. நாங்க உங்களை பாட்டு பாட சொல்லி கேட்கல, சினிமா வசனம் பேச சொல்லி கேட்கல, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்து சொல்ல கேட்கல. உங்க அப்பா எடுக்கிற படத்துல இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் மகன் விஜய், உங்கள் அன்பு மகன் விஜய் அப்படின்லாம் வரும்ல, அத மாதிரிலாம் கேட்கல. நாங்க என்ன கேட்கிறோம்னா, தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு 10 கொலைகள் ஆவரேஜா நடந்துட்டு இருக்கு. நீங்க ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து 45 நாட்களுக்குள் ஒரு நாளைக்கு 10 கொலைகள், 8 வன்புணர்வுகள், இப்படி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்கிறேன். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தன்னோட இருந்த ஒரு பெண்ணை உங்களோட சட்டமன்ற உறுப்பினரோட பாதுகாவலர் வன்புணர்வு செய்யலாம், கூட்டு வன்புணர்வு. அந்த கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த பெண்மணி வெளியே இது சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியுன்ற மாதிரி வருத்தப்பட்டு பேசுறாங்க. அப்படி இருந்துமே அந்த பெண்ணை கட்சியை விட்டு நிக்கிறீங்க, அவர்கள் 2 பேரும் கைது செஞ்சிட்டோம்னு சொல்றீங்க. அவங்க 2 பேரும் கட்சி ரீதியான நடவடிக்கை நீங்க எடுக்கல அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் கேட்க. இது மட்டும் இல்லாம சேலத்துல உங்களோட நிர்வாகி ஒருத்தர் கிட்டத்தட்ட 80 பெண்களுக்கு மேல பாலியல் வன்புணர்வு செஞ்சு வீடியோ எடுத்து வச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2வது பொள்ளாச்சி சம்பவம் போல இருக்குன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்கிறோம். அதுக்கு பதில் என்னன்னு கேட்டா முதலமைச்சர் அமைதியா இருக்காரு. விவசாயிகளுக்கு வந்த உடனே நான் விவசாயிகள் கடன் எல்லாம் தள்ளுபடி செஞ்சிருவேன்னு சொன்னீங்க. அதுல நீங்க ஒரு டேட், ஒரு தேதி வரம்பு கொடுத்து 50,000 மட்டும்தான் முழு தள்ளுபடி, கிட்டத்தட்ட 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிறவர்களுக்கு 50,000 முழு தள்ளுபடியும், அதற்கு மேல் இருப்பவர்களுக்கு 25,000 தள்ளுபடின்னு ஒரு கண்கட்டி வித்தியெல்லாம் காட்டுறீங்க. இதுக்கு பதில் சொல்ல முடியாம முதலமைச்சர் அமைதியா இருக்காரு. விவசாயிகள் இறங்கி தங்களை தாங்களே சவுக்கால அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கும் பொதுமக்கள் வெகுண்டெழுந்து போராட்டம் பண்ற அந்த விதமும் பார்க்கல ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். உங்களை யாரும் சினிமா டைலாக் பேச சொல்லி கேட்கல, உங்களை யாரும் பாட்டு பாட சொல்லி அண்ணன் சூப்பரா பாட்டு பாடுறாருன்னு கைத்தட்டி ஆரவாரம் சேர்த்துக்காக கேட்கல. இதற்கு பின்னாடி தமிழ்நாடு மக்களோட குரல் இருக்கு. தமிழ்நாடு மக்களோட குரலாக இருக்கின்ற எதிர்கட்சிகள் இந்த கேள்வி எழுப்புகின்றன. முதலமைச்சர் தொடர்ச்சியா அமைதியா இருக்கார். அவர் பேச வேண்டிய விஷயம் வேற, அவர் பேசுற விஷயம் வேற. பேச வேண்டிய விஷயம் அவ்வளோ இருக்கு. மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய செயலை அவர் செய்யணும், மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியா பேசணும். அதெல்லாம் கடந்துட்டு சினிமாவில் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை சட்டமன்றத்தில் பண்ணலான்னு இன்னைக்கு ஒரு செயலில் இருக்காரு. அப்படி ஒரு மனநிலையில் இருக்கார். அந்த மனநிலையை முதலமைச்சர் மாற்றிக்கொண்டு மக்களுக்காக பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அவர் தொடர்ந்து அமைதியாக இருப்பார் என்றால் அதற்கு மக்கள் மன்றத்திலே தகுந்த பதிலே வரும், சொல்லி ஆக வேண்டும்.
சார் இதே மாதிரி இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது 2023ல இருந்து 2024 இந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 40% வந்துட்டு போஸ்கோ கேசஸ் இருக்கு. அதாவது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பாலியல் வன்கொடுமை கேசஸ்லாம் இருக்கு. நீங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே இல்ல. காவல்துறைய வந்துட்டு நீங்க உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கவே இல்ல. இப்ப வந்துட்டு காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து கேள்வி சரி, இப்ப கேட்கிறீங்கன்றாரு. மாற்றம் நாம் தருவேன்னு சொன்னது யாரு? மக்களை ஏமாத்துனது யாரு? நான் வந்துட்டா உங்க அண்ணே, உங்க நண்பன், உங்க தம்பி, உங்க உங்க மாமா. மகன், உங்க தலைவன் விஜய் நான் வந்துட்டேன் அப்படின்னு ஓடி வந்தது தலைவர் தான் என்ன, முதலமைச்சர் தான். நான் வந்துட்டேன், நான் வந்தா நான் பண்ணுவேன், நான் செஞ்சிருவேன். எங்களுக்கு இது பதில் சொல்லி சொல்லி அந்த வளர்ந்து கட்டவனுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அமைச்சருக்கு. ஏன்னா இதுக்கு பதில் நிறைய சொல்லிட்டோம். என்சிஆர்பி டேட்டால ம். பெண் பாதுகாப்புக்காக கொடுத்திருக்கின்ற 125 நகரங்கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த 5 நகரங்கள் இருக்கிறது. சாரி, 9 நகரங்கள் இருந்தது. அதை நாங்க பல தடவை பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கோம், நேர்காணல்லையும் சொல்லியிருக்கோம். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற 9 நகரங்கள் பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு தகுந்த இடம்னு 2025ல என்சிஆர்பி டேட்டா எடுத்த ரெக்கார்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. ம். அப்ப பெண்களுக்கு எங்க வன்புணர்வு எங்க அதிகமா இருந்ததுன்னு டேட்டா கொடுத்தாருன்னா, இப்ப அமைச்சரவையில தானே இருக்கிறார், அதுக்கு தான் எல்லாமே இருக்கு. அது எந்த இடத்துல அந்த ரெக்கார்டு அதில் படிச்சாரு. 2023க்கு அப்புறம் நாங்க அனுப்பி சொல்லி அவங்க என்சிஆர்பில ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ணவே இல்லை, அதை அப்படி அப்டேட் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் வந்து வட மாநிலங்கள், தமிழ்நாடு கிடையாது. ம். உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள்ல இருக்கிற அந்த வன்புணர்வு செயல்கள் அதிகமா இருந்ததுனால இவங்க அந்த டேட்டாவை எடுத்துட்டா அது இன்னும் அவங்கள பாஜக போன்ற கட்சிகளுக்கு பின்னடைவு சந்திக்கின்றதுனால அந்த டேட்டா அவங்க எடுக்கவே இல்லை. இனி எடுத்தான். ம். ம். அப்ப நாங்க என்ன சொல்றோம், உங்களோட நாள் 1ல இருந்துங்க, உங்க டேட்டா வந்து நாள் 1ல இருந்து உங்களுக்கு தொடங்கிருக்கு. அதாவது முதல் நாள்ல இருந்து இன்ன வரலும் கிட்டத்தட்ட 200 300 கொலை வழக்குகள், 200 பாலியல் வன்புணர்வு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ம். உங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் கூட சொல்றாரு, அவர் வந்து நாளொரு மேலையும் பொழுது ஒண்ணமாக எங்கேயோ ஒரு மரண ஓலம் ஒழித்து கொண்டே இருக்கிறதுலாம் சொல்றாரு. அப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா இல்லையா? முதலமைச்சர் இன்னும் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதாவே நினைச்சிட்டு என்ன பண்றாரு, திமுகவே கை காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்து வந்து 45 நாள் ஆயிப்போச்சு. அப்ப என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டு இருக்கீங்க? 45 நாளா வந்து காவல்துறை உங்க அரசாங்கத்தின் ஒரு அங்கம். அந்த அங்கத்தில் இருக்கின்ற காவல்துறையை முறையாக வழிநடத்தாதது, அவர்களை அவர்களுக்கு வந்து தகுந்த அறிவுரை கூறி அவர்கள் வந்து நல்ல வேலைகளை பெறுவது என்பது உங்களுடைய கடமை. இன்னும் உட்காந்துட்டு எனக்கு இன்னும் 6 மாசம் டைம் வேறங்க முதலமைச்சரே. நீங்க உங்களுக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது. எத்தனை தடவை தான் உங்களுக்கு சொல்லி புரியுது? இது வேற அது வேறங்க. இது வந்து சட்டம் ஒழுங்கு காவல்துறையோட ஒரு அங்கம். அந்த அங்கத்தில் இருந்து சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பது என்பது உங்களுடைய கடமைகளில் ஒன்று. அதை விட்டுவிட்டு இன்னும் நீங்க 6 மாசம் டைம் கேட்டுட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், செமஸ்டர் வச்சிருக்கேன், அரியர் வச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க எழுதி பாஸ் பண்ணி தான் ஆகும். இந்த 6 மாசம்லாம் டைம்ல இமீடியட் எக்ஸாம் இது இமீடியட் எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் பண்ணி ஆகும். 6 மாசம் டைம் தர முடியாது. எதுக்கு தரலாம்? நீங்க வந்து பல்லவி காட்ட தான் சொல்லணும், 6 மாசம் பொறுங்க, குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வராதிங்க, நாங்க வந்து தாய்மாமன் செத்துட்டோம், பொறுமையா தரோம், அது வரையும் குழந்தைய வீட்டுல விட்டுட்டாங்கன்னா பல்லவி காட்ட சொல்லணும். 6 சிலிண்டர் வேணாம், பொறுமையா கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். 2500 ரூபா திட்டம் வந்து நான் கொடுக்குறேன் பொறுமையான்னு சொல்லலாம். உங்களை நம்பி வேலைக்கு போகாம இருக்க இளைஞர்கள்ட்ட போய் 4000 ரூபாய் பொறுமையா தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பிகளான்னு சொல்லலாம். ஆனா சட்ட ஒழுங்குங்கிறது உங்க கட்டுப்பாட்டுல இருக்குது, உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு அங்கங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அதை விட்டுட்டு நீங்க என்ன 6 மாசம் நான் இப்பதான் வந்தேன், புது பையன் கிளைம் பண்ற இந்த கிளைமை விட்டுருங்க. இந்த கிளைம் உங்களுக்கு போதும். இந்த கிளைம், இதுக்கு மேல கிளைம் கேட்காதீங்க. இது உங்களுடைய உங்க ஆட்சி அதிகாரம் வந்து 45 நாள் ஆகிவிட்டு. இன்னும் அதிமுக கூட்டணி சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு 6 மாசம் டைம் அதிமுக கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணாங்க. பாத்தீங்களா? நீங்க இதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்பதான் ஆட்சி அதிகாரத்துல போய் ஒழுங்கா உருப்படியான ஆட்சி நடத்தலாம்னு உங்களுக்கு எப்ப எண்ணம் வரும்? காலைல டிஃபன் பாக்ஸ் நான் கட்டிட்டு வந்துட்டேன், லஞ்ச் இங்க சாப்பிட போறேன், நான் சாப்பாட நானே சாப்பிட்டேன், என் தட்டை நானே எடுத்து கழுவி வச்சேன், பாத்தீங்களா வர்றதுக்கு வழி இல்லாம இருந்தவங்களை நானே இறங்கி டிராபிக் ரூல் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டேன். இது எல்லாமே சொல்லிட்டு இருந்தா எப்படி முதலமைச்சர? நீங்க கொஞ்சம் வேலை செய்யுங்கள. இதே நீங்க இப்படி இருந்தீங்கன்னா இந்த டோல் இருந்து மாறுங்க. சார் இதே ஆதவ் அர்ஜுனா தான் என்ன சொல்லியிருக்காங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல போதை பழக்கமே அந்த அளவுக்கு இல்ல, இப்ப கடந்த ஒரு 5 வருஷத்துல போதை பழக்கம் ரொம்ப அதிகமா அவங்க இருக்கு. சித்தப்பா தான் காரணம்ன்றாங்கல்ல. சித்தப்பா தான் வாங்கி, அவர்தான் வந்து போதைப் பொருள் கூட்டத்தின் தலைவர்ன்றாங்க. ம். நீங்க அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கேளுங்க. கரெக்டா இடி எல்லாம் ரைட் வந்திருக்குன்றாங்க. ஜான் புரிட்டுக்கு உங்களுக்கு தான் சொந்தக்காரங்க, உங்களுக்கு உங்க மாமனாரோட தம்பின்லாம் சொல்றாங்க, அவங்க சின்ன மாமனார். அப்ப எங்களுக்கு புரியல ஆதவ அர்ஜுனா அமைச்சரே, நீங்க தான் அதுக்கு உங்க சொந்தக்காரர் தானே, அவர் தான் டான் நிழல் தாதான்றாங்க அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அப்ப அதுக்கு பதில் சொல்லாம உட்காந்துட்டு நான் யாரோ பாத்தீங்களா போதை பொருள்ல புழக்கம் அதிகமாயிடுச்சு பாத்தீங்களா, நீங்க அதுக்கு விற்காம இருந்தீங்கன்னா வரவே வராது. நீங்க விற்காதீங்க, தடுத்து நிறுத்துங்க. உங்க குடும்பத்தை கண்ட்ரோல் வந்துருங்க. நீங்க ஆளுங்கட்சி ஆயிட்டீங்க, இனிமேல் நீங்க அப்படியே சொல்லிட்டு இருக்க முடியாது.
உங்க குடும்பத்தை வந்து ஜான் பிரிட்டோ யாருன்னு ஈடி தேடுறதுக்கு முன்னாடி நீங்களே தேடி அவரை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. எங்களுக்கு பாடம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வேஷத்தை கலைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து முதல்வர் சொல்றாரு. என்னத்த பாடம் உங்களுக்கு எடுத்து ஏங்க அதெல்லாம் படிக்கிற பசங்க தானே. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொன்னா என்ன புரியும்? நாங்க எது சொன்னாலும் உங்களுக்கு முதல்ல புரிஞ்சிருமா ஏதாவது சொல்லி கொடுத்தா? அப்புறம் உங்களுக்கு என்ன உங்க வேஷத்தை நீங்க கலைஞ்சீங்க? நீங்க பேசுங்கன்னா என்ன உங்க அப்பா சினிமா எடுத்தது கதையாவே பேசிட்டு இருக்கீங்க. நான் பேச ஆரம்பிச்சேன் 5 நிமிஷத்துலயே வந்து நான் 5 நிமிஷம் தான் பேசினேன் தொகுதியில. ஏங்க குளத்தூர் தொகுதி குளத்தூர் தொகுதியே காலி ஆயிடுச்சு. நீங்க பாருங்க வெற்றி தோல்வியை பார்த்து எங்கிற இயக்கம் இல்ல திமுக. இதை விட கடுமையான தோல்வி எல்லாம் சந்திச்சிருக்கோம். சார் எங்களுக்கு இதே இடத்துல ஒரு சின்ன டவுட் ஒண்ணும் இல்ல. இப்போ சிஎம் பேசலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்போ சட்டப்பேரவை ஆரம்பிச்சு அப்பதுல இருந்து எல்லாருமே டேக் குத்திட்டு வந்திருந்தாங்க, ஹேஷ்டாக் வச்சிருந்தாங்க. வாயத்தரங்க சிஎம், பேசுங்க சிஎம், மௌனமான சிஎம் சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அவர் பேச ஆரம்பிச்சோடனே எதுக்கு சார் சட்டசபையில இருந்து எல்லாரும் வெளியில போயிட்டாங்க எதிர்கட்சியில இருந்தவங்க? அதாவதுங்க கொஞ்சம் அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டு பதில் பேச ஆரம்பிக்கிறவர்கள் இருந்தா செஞ்சாங்க. அதாவது அவரை வந்து சினிமாவுக்கு கதை கேட்க சொல்ல, ஜனநாயகம் 2 கதை கேட்கல. அவர் ஜனநாயகம் 2 ஜனநாயகன் படத்தை பத்தி கருத்து கேட்கல. அவர்கிட்ட யாரும் மக்கள் பிரச்சனைக்கு அட்ரஸ் பண்ண சொல்லி கேட்டா அதை விட்டுவிட்டு நான் 5 நிமிஷம் தான் பேசினேன், அதுக்கே எல்லாம் வந்துருச்சு, அவருக்கு குளத்துறை காலி ஆயிடுச்சு. ஒரு பெண்மணி அவரோட கணவரை காணோம்னு செங்கல்பட்டு கோர்ட்ல போய் கேட்டிருக்கு. அந்த பெண்மணியோட கணவரை காணோம். அது யாரோ ஒரு நடிகையோட அவங்க கணவர் இருக்கலாம். அதை கொஞ்சம் மீட்டு கொடுங்க. இப்ப நாங்க அதை பத்தி இல்லாம பேசணும். ஆக்கப்பூர்வம் பதில் சொல்லி சட்டசபையில வந்து உட்காந்துட்டு சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு போச்சுங்க, ஒரு நாளைக்கு 10 கொலைகள் நடக்குதுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நான் 5 நிமிஷம் தான் பேசினேன், அதுக்கு குளத்திற்கு கலையாயிடுச்சு. ஆமா, அந்த பெண்மணி கூட வழக்கு போய் தொடுத்துருக்காங்க. அந்த பெண்மணியோட கணவரை கூட தான் மீட்டு கொடுக்கணும் நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணலான்னு இருக்கோம். அப்ப அதுக்கெல்லாம் பதில் இருக்கா? எதுக்குங்க பதில் சொல்லுவீங்க? நீங்க தான் 107 எம்எல்ஏ வாங்கி மைனாரிட்டியோட வந்து கூட்டாட்சி கோலியேஷன் கவர்மெண்ட் அமைச்சிட்டீங்க. அப்புறம் அதை விட்டுட்டு நான் பதில் சொல்லாம தேவையில்லாத பேசிட்டேன். பதில் சொல்லுங்க. எங்களோட கேள்வி ஒண்ணுதாங்க. ஒரு நாளைக்கு 10 கொலைகள் நடக்குது. பாலியல் வன்புணர்வு கும்மிடிப்பூண்டியில ஒரு சின்ன குழந்தை 3 வயது குழந்தை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்படுது. கோயம்புத்தூர் சூலூர்ல ஒரு பெண் குழந்தை பலி செய்யப்படுது, வன்புணர்வு செய்யப்பட்டு. இப்படி இதுக்கு தொடர்ச்சியா வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாயிட்டே இருக்கு. நான் ஒரு அண்ணன், ஒரு தலைவன், ஒரு அப்பா, இது நான் தான் எல்லாம், ஒரு அங்க அண்ணன் விஜய் வந்துட்டு நானு அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அதுக்கு பெண்கள் எல்லாம் உங்களை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. நீங்க ஏதாவது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்களா? எல்லா இடத்துலயும் பொதுவா சொல்றதுதான். இந்த நேப்பியர் பிரிட்ஜுக்கு கீழே கட்டி தொங்க விட்ட மாதிரி அவர் 2 ரவுடியில கட்டி அண்ணன் தொங்க விடுவாரு, அண்ணன் அதனால நம்மள எல்லாம் பாதுகாத்துருவாருன்னு பெண்கள் நம்புறாங்க. அப்ப அந்த பெண்களுக்கு கொஞ்சமாவது அட்ரஸ் பண்ணுங்க. அந்த பெண்கள் சார்பாக தான் கேட்கும். உங்களை நம்பி இருக்கிற பெண்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அவர்கள் பாதுகாப்புக்கு என்ன திட்டத்தையும் என்ன உறுதித்தன்மையும் நீங்கள் உங்கள் திருவாயால சொல்லுகிறீங்க அப்படின்றதான் கேட்க போறோம். உங்க கதையை, உங்க ஜனநாயகம் 2 படத்தை, உங்க ஆக்ஷன் சீக்வன்ஸை இதெல்லாம் கேட்கவோ இல்லை சட்டசபை. அது இன்னும் அந்த புரிதலுக்கு இன்னும் முதலமைச்சர் வரல. பேசுங்கன்னு சொன்னது வந்து உங்களுக்கு பாட கூட தாங்க தெரியும். பாடு பாடுவீங்களா நீங்க? என்ன பேசணும்னா அதை பேசுங்க. அதை விட்டுட்டு நான் பேச ஆரம்பிச்சதும் போயிட்டேன். இது ஒரு பெருமையா? இது ஒரு பெருமையான்றேன். இது முதல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, அதுக்கு அட்ரஸ் பண்ணி பேசுறது துப்பு இல்லை. நான் பேச ஆரம்பிச்சாலும் போயிட்டாங்க. நான் ஏங்க நீங்கள் உங்களை பேச வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தது உங்களுடைய சுய புராணத்தை கேட்பதற்காக இல்லை. அது மக்கள் பிரச்சனையை நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்து முன்னெடுத்து பேச வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் அந்த கருத்தை வலியுறுத்தி சொல்றோம். அவ்வளவு. இந்த உரையை முடிச்சுட்டு, அதாவது சட்டப்பேரவையில வந்துட்டு முதல்வர் பேசுறாரு, கடைசியா ஒரு ஆக்ஷன் ஒண்ணு பண்ணாரு, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்ஷன் வந்துட்டு இப்பதான் அது ரொம்ப எல்லார்கிட்டயும் நான் வந்துட்டு அவங்க எதிர்கட்சிக்காரங்க அவங்க முன்னாடி பண்ணலான் இருந்தேன், அதை நான் இப்ப பண்ணட்டுமான்ட்டு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு பண்றாரு. அவரு ஓகே நீங்க பண்ணுங்கன்னே அவர் இப்படி ஒரு ஆக்ஷன் பண்றாரு. அதை பத்தி உங்க நினைக்கிறது? அதையும் சினிமாத்தனமா இருக்கும் அப்படிங்கிறீங்களா இல்ல அப்புறம் என்ன? அப்புறம் செக்கிழுத்து செம்மல அவரு என்ன போய் அவருக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் கிரியேட் பண்ணிட்டே இருக்காரோ இப்பவும்? அந்த சினிமா தளத்துல இருந்து வெளியில வரலையா? அதுதான் உண்மை. அவர் சினிமா தளத்துல இருந்து வெளில வரல. அப்புறம் ரொம்ப கவலையான விஷயம் என்ன தெரியுங்களாங்க, இந்த சமுதாயம் வந்து சினிமாவும் கிரிக்கெட்டுக்குள்ளேயும் ரொம்ப உள்ள போயிடுச்சு. அதான் பிரச்சனை. நீங்க கிரிக்கெட் இல்லாத சமுதாயம், சினிமா இல்லாத சமுதாயம் அப்படின்றது இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு வழியா. சச்சின் டெண்டுல்கருக்கு பின்னாடி நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்கூல் படிக்கணும். அது வந்து எந்த அளவுக்கும் பின்னாடி கொண்டு போகல. ஏதோ ஒரு விதத்துல முன்னோக்கி பாசிட்டிவா 10th படிச்ச பையன் இப்ப அது வந்து வியாபாரம் ஆயிடுச்சு. கிரிக்கெட்டுங்கிறது பெரிய வியாபாரம். ஐபிஎல் தொடர்ந்து ஐபிஎல்ன்ற மாதிரியே கிரிக்கெட் ஓரியன்டா. அப்புறம் சினிமா வந்து நம்மளுடைய முதலமைச்சருக்கு கிடைத்த அந்த வெளிச்சம் என்பது சினிமா வெளிச்சத்தின் மூலமாக அவர் அடைந்திருக்கின்ற அந்த நிலை என்பது யாருமே எதிர்பாராத விஷயம். அதனால அவர் அந்த சினிமா வெளிச்சத்தின் மூலமாக
ஒரு நிலையை எட்டி இருக்கிறார். அவர் எந்த நிலையை, எந்த ஆயுதத்தை கொண்டு எட்டினாரோ அதே ஆயுதத்தை கொண்டு அவர் வீழ்த்தப்படுவார் இல்லையா? அரசியல்ங்கிறதே பெருஞ்சா சொல்லி இருபுறமும் கூர்மையான வாழ். எந்த ஆயுதத்தை கொண்டு யாரை நீங்க வீழ்த்தினீர்களோ அதே ஆயுதத்தை கொண்டு நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள். அப்ப எதை நீங்க பெரிய ஆயுதம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை நீங்க சிறப்பா செயல்பண்ணா அதே ஆயுதத்தை கொண்டு நீங்க வீழ்த்துவாங்க. அப்ப இது பெருமை கிடையாது, இது ஒரு கடமை. இந்த கடமையை உணர்ந்து தாவேக்கா மக்கள் பணியாற்றணும். உட்காந்துட்டு நான் கதை சொல்லிட்டு இருக்க கூடாது. முதலமைச்சர் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சு இனிமேலாவது பெண் பாதுகாப்பை உறுதி பண்ணணும். அந்த பெண் பாதுகாப்பை உறுதி பண்றது மூலமாக தாவேக்காவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதனால அதுக்கு அப்படி அதை நோக்கி அவர்கள் நகரணும் தமிழக மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எதிர்கட்சிகள் பேசும்போது மட்டும் நேரடி ஒளிபரப்பு நிறுத்தப்படுகிறது ஏன் சார்? அது ராஜ்மோகன் தான் கேட்கணும். அவர்தான் சொல்றாரு, பாத்தீங்களா 50 ஆண்டு காலமாக எல்லாரும் இல்லாத அன்னை உருவாக்கிட்டாரு அப்படின்னாரு. அது அந்த நேரத்துல மட்டும் கரண்ட் கட் ஆயிடுதுல, அதான் பிரச்சனை அவருக்கு. இப்ப அவரு ஆதரிச்சுன்னா ஒரு மீட்டிங்ல பேசிட்டு அங்கேயே கரண்ட் கட் ஆகுது. அந்த மாதிரி இங்க யாராவது பார்த்து கரண்ட் கட் பண்ணிடுறாங்க. இல்ல சட்டசபைக்குள்ளேயே புது திமுக காரங்க யாராவது ஃபீஸ் பிடின்னு போயிடறாங்களான்னு தெரியல. திமுக பேசும்போது அது ஆதவர்ஜனாவும் நம்மளோட அண்ணன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும் விளக்கம், அந்த விளக்கத்தை கொடுத்தாங்கன்னா தான் அது நமக்கே புரியும். எங்களுக்குலாம் புரிதல் இல்லைன்னு ஏன் கரெக்டாக அது மட்டும் கட் ஆகுது. ஒருவேளை சென்சார் ப்ராப்ளம் இருக்கா, இல்ல எதிர்கட்சி பேசும்போது மட்டும் யாராவது ஃபீஸ் கேரியர் பக்கத்துல இருந்து எதிர்கட்சிக்காரங்களே புடுங்க சொல்லிடுறாங்களா அப்படின்ற அந்த கேள்வி இன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காருல்ல, ஃபீஸ் கேரியர் பிடிங்கிட்டு போயிடுறாங்க, அதனாலதான் கரண்ட் பட்டாகுதுன்னு. நான் கூட நினைக்கிறேன் தாவேக்காவா அவ்வளோலாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த அளவுக்குலாம் அவங்க ஒளிபரப்பு நிறுத்துறவங்களுக்குலாம் அவங்க கெட்டவங்க கிடையாது, ரொம்ப நல்லவங்க. ஃபியூஸ் கேரியரை யாரோ பிடிங்கிருப்பாங்க எதிர்கட்சி, ஏதோ ஒரு தீய சக்தி போய் பேசும்போது அது விட்டுட்டு இவங்க பேசினா தப்பாயிடும், இவங்க பேசக்கூடாது, அவங்க மேலே அப்பதான் பழி போட முடியும். ஆனால் ஃபியூஸ் கேரியர் பிடிக்கிட்டு கரண்ட் கட் ஆகிறதுக்கு திமுக காரம் தான், அதனால திமுக காரம் பேசும்பொழுதே ஃபியூஸ் கேரியர் கட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பார்வை வரணுன்றதுக்காக திமுக காரம் பண்றாங்க. ஆமா, அது வன்மையா கண்டிக்க சட்டப்பேரவையில தீய சக்தி அங்க ஊடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க அதை நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய கொஸ்டின்ஸ் எங்களுக்கு நேர்களுக்கு புரியுற மாதிரி பல தகவல்கள் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.